Hello friends, welcome to Mr. Javed YouTube channel. ஓகே, நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மெசேஜ் பண்ண முடியுது, அது கீழே இன்வைட் டு சேட்னு விழுந்துருது. அப்படி விழுறதாலே கீழே மெசேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. அது ஏன் அந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி எல்லாம் இருந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பிரச்சனை இல்லை. புதுசாக வந்திருக்க அப்டேட் தான் இது. புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. இப்போ இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணுறோம்னா, ஒரு மெசேஜ் பண்ணுறோம், அதுக்கு பிறகு அவங்க ரிப்ளை பண்ணாடி திருப்பி மெசேஜ் பண்ணிக்கொண்டே இருக்கோம். அதான் எல்லாரும் ஹாய் ஏய் ஹீரோயின்ஸ்லாம் அவங்களே ஹேண்டில் பண்ண மாட்டாங்கடா, அது வேற ஒரு மேனேஜர் போட்டு பண்ணுவாங்கடா. இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாம இந்த வேலை பாக்குறீடா டேய். அப்போ ஸ்பேஸ்டானா புரிய நிமிஷம் கரெக்ட் பண்ண அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் தடுக்கிறதுக்காகத்தான் இப்படி செஞ்சுருக்காங்க. இப்போ இருக்க இதில் வந்து நாங்கள் ஒரு மெசேஜ் பண்ண முடியும், அவங்க பார்த்து கண்டுகொள்ளாம விட்டாங்கன்னா இன்னொரு மெசேஜ் நம்மளால் பண்ண முடியாது. அப்படி ஒரு நம்ம இப்போ உருவாகிருக்கு. அவங்க வந்து அதே நம்ம ரிலேட்டிவ், நம்ம தெரிஞ்ச ஆக்கள், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்க்கிளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணுற ஒரு மெசேஜை வந்து நாங்கள் யாருன்னு தெரியப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். அப்படி பண்ணால் அதை பார்த்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி ரிப்ளை பண்ணாங்கன்னா ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக கழிச்சு கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி இன்னொரு மெசேஜ் அவங்களுக்கு பண்ண முடியாது. அதனால் அந்த அனுப்புகிற ஒரு மெசேஜை நீங்கள் நீட்டாக அனுப்பிக்கொள்ளுங்கள். அந்த பிரச்சனை ஏன் வந்திருக்குன்றா, இப்போ வந்து நான்லாம் விஜயனாக ஒரு 1000 மெசேஜுக்கு மேலே அனுப்பியிருப்பேன். இப்போ அவர் ஓப்பன் பண்ணி இப்போ கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளேயே நான் அவ்வளோ மெசேஜுக்கிட்ட அனுப்பியிருப்பேன். அப்போ உனக்கு என்னதான்ப்பா வேணும்? நான் அந்த மாதிரி நிறைய மெசேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் அமையும். இப்போ என்ன மாதிரியே எத்தனை பேர் அவங்க அனுப்பினோம். அதனால் வந்து இந்த ஃபியூச்சர் கொண்டு வந்துருக்காங்க. இது நல்லதாக கட்டுறான்னு தெரியல, இது பாய்ஸுக்கு எனக்கு கட்டுறதா அமைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த கேர்ள்ஸுக்கு எப்போ தான் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரிப்ளை வராட்டிலும் திருப்பி அனுப்பிட்டு இருப்பாங்க. அது கேர்ள்ஸுக்கு தான் தெரியும் இந்த விஷயம். அதனால் அவங்களுக்கு பாய்ஸுக்கு இது கட்டுறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 பேரும் கேண்டீன் முன்னால தூக்க மாட்டேன். என்னடா ஏதோ ஆயுத பூஜைக்கு தோரணம் தொங்க விடுற மாதிரி சொல்ற? மற்றபடி இது ஒரு நல்ல ஃபியூச்சராக தான் கருதப்படுது இன்ஸ்டாகிராமால். ஓகே, அடுத்தது வந்து உங்கள் பழைய ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடிக்கு இந்த பிரச்சனைகள் வராது. அது வந்து வேணாலும் பண்ணிக்கிட முடியும். இது கரிச காட்டு கடலை கக்கா மக வெடல, நான் அவளை இன்னும் தொடல, நான் அவளை இன்னும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணுறேன், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் மெசேஜ் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் டு சேட்னு விழுது. இதை நீங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணால் தான் உங்களுக்கு மெசேஜ் போகும். இல்லாட்டி அப்படியே விட வேண்டியதான். வேறு ஐடியில் இது பண்ண முடியும், இல்லை திருப்பி மெசேஜ் பண்ண முடியாது அவங்க அக்செப்ட் பண்ணாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இதில் எப்படி திருப்பி பண்ண முடியுமன்றதுக்கும் ஒரு வீடியோ வந்து நான் பண்ணுறேன்றது, அதை பார்த்து நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சு விடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போட்டு விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.